இப்போ பாவேந்தர் வந்து குழந்தைகள்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்க. அவங்களுக்கு பாவேந்தருக்கு ஒரு ஆண் மகனும் 2 பெண் குழந்தை இருந்தாங்க. அப்போ அதில் பெரிய பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு யோசனை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருந்தது. அப்போ அவங்க அந்த அம்மா கிட்ட அந்த குழந்தைய பார்த்து சொன்னார், அம்மா இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி நம்ம படிக்கிறது, நீ படிக்கலைன்னா புலவருடைய கவிஞருடைய குழந்தை படிக்கலையே அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு சொல்லி படிக்க சொன்னார்கள் என்ற செய்தியிலும் ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடல் வந்துங்க கொஞ்சம் இருங்க. அதுக்கு மறந்து வச்சு படியாத பெண்ணாயிருந்தாள் இவ்வூரார் பண்ணுவார் கேளி தெரிந்தாள் கடிகாரம் ஓடும் முன் ஓடு அண்டை வீட்டு பெண்களோடு கடிதாயிருக்கும் இப்போது கல்வி கற்றிட தெரியும் அப்போது என்ற ஒரு அருமையான வரி அந்த குழந்தை சொல்றார். தலைவாரி பூச்சூட்டி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னால் உன் அன்னை. தலைவாரி பூச்சூட்டி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னால் உன் அன்னை. சிலை போல ஏனங்கு நின்றாய் நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய், சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய். விலை போட்டு வாங்கவா முடியும் கல்வி வேலை தோறும் கற்பதால் படியும். மலை வாழை அல்லவோ கல்வி வாயார உண்ணுவாய் போயின் புதல்வி. தலைவாரி பூச்சூட்டி என்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னால் உன் அன்னை. குழந்தைகளுக்கு பாட்டு சொல்லியும் கதைகள் சொல்லியும் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்பதிலே பெண் கல்வியை பெரிதும் பேணுவதிலே பாவேந்தருக்கு நிகர் அவரேதான். பாரதியாருடைய கருத்தும் அதுதான், பாவேந்தருடைய கருத்தும் அதனால பெண் கல்வி கடல் சூழ்ந்த இத்தமிழ் நாடு பெண்கல்வி என்கின்ற அன்போடு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுல பெண்களுடைய கல்வியை அருமையாக விளக்குகிறார். கல்வி கழகத்துக்கு குழந்தைகள் செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். அவருடைய செய்திகள் தான் இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே பெண்களுடைய கல்வி மிக சிறப்பாக இருப்பதற்கும் அவங்க சிறந்த மதிப்பெண் எடுப்பதற்கும் நம்முடைய பாவேந்தர், பாரதிதாசன், கவிமணி போன்றவர்களுடைய கவிஞர்களுடைய பெரும்பங்கு இருக்கிறது என்ற செய்தியை சொல்லி இப்பொழுது எல்லாரும் குளித்து தயாராகி கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்துல இத்தனை வேலையோட அந்த குடும்ப தலைவி காலை உணவையும் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. சமையல் அறையிலிருந்து ஒரு தந்தி வந்தது. அந்த காலத்துல தந்தி என்று சொல்லி இருக்கும், அது கம்பியில்லா தந்தி. நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நமக்கு இந்த ஊடக வசதிகள்லாம் இல்லாத காலத்துல ஒரு செய்தியை கொண்டு சேர்க்கக்கூடியது ஒரு இடத்துல இருந்து தந்தி. அது மாதிரி நம்ம வாங்கலாம் உணவுக்கு தயாராகலாம் என்று சொல்லிய தந்தி வந்தது. தந்தி வருவதற்கு முன்னால நம்ம கிட்ட தொலைபேசி கிடையாது. அப்ப தொலைபேசியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால நம்முடைய பாவேந்தருடைய ஆசிரியர் குரு மானசீக குருவாகிய பாரதியார் காஞ்சிபுரத்துல அங்க காசியில் இருக்கிறார். காசியில் இருந்துட்டு அவங்க அத்தை வீட்டுல குப்பமாள் என்று சொல்லக்கூடிய அத்தை வீட்டில் இருந்து கொண்டு பாரதியார் இன்டர்மீடியட் என்று சொல்லக்கூடிய அந்த புகுமுக வகுப்பு வரைக்கும் அங்க படிச்சுட்டு இருக்கிறாரு. பாரதியாருடைய தந்தையும் தாயும் இளம் வயதிலே காலமானதால் அவருக்கு பொறுப்பில்லாதவர்களாக இருந்தனால அவருடைய அத்தை குப்பமாள் என்று சொல்லக்கூடியவர்கள் அங்கு அழைத்து கொண்டு பாரதியாரை படித்து வைத்தார். அவர்கள் படித்து கொண்டு இருந்த காலத்துல நாம காசியில் இருக்கிறோமே, நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு கருவி இல்லையே என்று சொல்லி காசி நகர்ப்புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்குவோம் என்று சொன்னார். அவர் சொன்ன சொல் பழித்து இப்பொழுது தொலைபேசியாக இருந்தது, அலைபேசியாக நமக்கு வந்து சேர்ந்ததுனால நாம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செய்திகளும் உடனுக்குடனே தெரியக்கூடிய வாய்ப்பு இந்த கவிஞர்களுடைய சொற்களிலிருந்து வந்தது. அதுபோல இன்றைக்கு தொலைக்காட்சிக்கு மட்டும் அல்லாம நமக்கு வீட்டிலே இருந்து பார்க்கக்கூடிய தொலைக்காட்சி, இந்த தொலைக்காட்சியை பற்றி பாரதியார் தொலைபேசியை சொன்னாரு. பாரதிதாசன் ஒருபடி மேலே போய் நமக்கு வருங்காலத்துல இங்க நடக்கிற செய்திகள் எல்லாம் நம்ம உட்கார்ந்த இடத்துல பார்க்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை அவருடைய பாட்டில் சொல்லியிருக்கிறார். அதுல மண்ணுலக காட்சியெல்லாம் மற்ற இங்கு இருந்தபடி கண்ணுக்கு எதிரே கண்டிடலாம். மண்ணுலக காட்சியெல்லாம் மற்ற இங்கு இருந்தபடி கண்ணுக்கு
அருகிலே கண்டுவிடலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கனவினை பாவேந்தர் அவர்கள் சொன்னார்கள். அது இன்றைக்கு நமக்கு அது நனவாகி எல்லா இடங்களிலும் ஊடகங்களாக சிறப்பாக அது கல்வி சேவையிலும் மற்ற சேவைகளிலும் பொழுதுபோக்கு அம்சமாகவும் அது இருந்து சிறப்பாக அது நடந்து வருகிறது. சமையல் அறையிலிருந்து வாருங்கள் உண்ணலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி வந்தது என்பதை தந்தி வந்தது. தந்தி அனுப்பியவள் குடும்ப தலைவியாகிய மங்கை. அப்படி சொன்னதும் வந்தேன் என்று சொல்லி மணாளனாகி அவளுடைய கணவன் வந்தான். வந்தோம் என்று சொல்லி பிள்ளைகள் எல்லாம் வந்தார்கள். பந்தியில் அனைவரும் ஒன்றாக இருந்தனர் என்ற சொல்லு குந்தினர் என்று சொல்லக்கூடிய ஒரு வட்டார வழக்கை சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். சேலத்திலே இது அதிகமாக இந்த குந்தினர் என்று சொல்லக்கூடிய வட்டார வழக்கு இருக்கிறது. அது அவருடைய பாட்டிலேயே அவர் சொல்லுவார். காக்கைகள்லாம் இருந்தது, எல்லாம் போய் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலக்கடலை பயிர்கள் எல்லாம் நிறைய சேதப்படுத்துன்னு சொல்லி ஒரு பையன் அதற்கு மருந்தை வைத்து அந்த காக்கையை கொண்டு விட்டான். அந்த காக்கையை அந்த பையன் அறியாம கொன்றதுக்காக எல்லா காக்கைகளும் உட்கார்ந்து என்று சொல்லாம குந்தி இருந்துன்னு சொல்றார். காக்கையை ஒரு பையன் கொன்று விட்டதால் காக்கைகள் அத்தனையும் கண்டுவிட்டதால் கூக்குரல் இட்டபடி குந்தி வருந்தும், கொன்ற பையன் கண்டுதன் நெஞ்சு வருந்தும். அப்ப குந்துதல் என்று சொல்லக்கூடிய ஒரு வட்டார வழக்கு நம்ம தமிழ் மொழியில காலங்காலமாக நமக்கு பயன்பட்ட சொற்கள் வட்டார சொற்கள். பாவேந்தர் அங்கங்க வட்டார சொற்களையும் கையாளுவார் என்ற செய்தியும் நாம் இனிதே இந்த நூல் வழியாக கண்டுகொள்கின்றோம். அடுக்கலையில தந்தி அனுப்பினதும் மங்கை வந்தேன் என்று சொல்லி மணாளன் வந்தான். அவர் வந்ததுக்கு பிள்ளைகள் 2 பேர், சின்ன பையனும் பெரிய பையனும் நாங்களும் வந்து விட்டோம் என்று சொன்னார்கள். எல்லாரும் ஒன்றாக உட்கார்ந்து உண்பது ஒரு பெரிய இது. இன்றைக்கெல்லாம் காலையில ஆளுக்கு ஒரு நேரத்துல ஆளுக்கு ஒரு பக்கத்துல 4 மணிக்கு ஒருத்தர், 7 மணிக்கு ஒருத்தர், ராத்திரி 1 மணிக்கெல்லாம் உண்ணக்கூடிய காலத்துல பாவேந்தர் காலத்துல கூட்டு குடும்ப முறை இருந்தது. எல்லாரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடக்கூடிய உண்ணக்கூடிய வாய்ப்பு அதில் இருந்ததை அவர் சொல்லி செல்கிறார். வரிசையாக அமர்ந்தார்கள். ஒரு வாழையினுடைய இலையை வைத்தார்கள். அதுல உணவுக்கு முன்னதாக பழத்தையும் கொடுத்து நல்ல இனிப்பு பண்டங்களையும் கொடுத்து எல்லோரும் நன்றாக உண்டார்கள். காய்ச்சிய நல்ல தண்ணீரை அது கனிவாக பருகினார்கள். அந்த காலத்திலேயே பாவேந்தருடைய 1964 வாக்கில் அவருடைய காலம் முடிந்தது. 1800 சில்லறையிலிருந்து அந்த காலத்திலிருந்தே தண்ணீரை பாதுகாக்க வேண்டும், தண்ணீரை காய்ச்சி குடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விழிப்புணர்வை இந்த குடும்ப விளக்கு வாயிலாக நல்ல தூய காற்றும் நன்னீரும் தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் சும்மா கவி தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா 100 வயது தருமப்பா என்றுடைய கவிமணியினுடைய பாடலும் இந்த பாவேந்தருடைய குடும்ப விளக்கோடு பொருந்தி வருகிறது என்பதை இந்த நல்ல நாளில் இந்த நேரத்திலே எடுத்து சொல்வதை நான் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். வாடிய தந்தம் வாழ்வனர்.